இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கூகுள் ஃப்ளோ ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோரி வீடியோ. எஸ், ஒரு பொண்ணு தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ எதிரில் ஒரு சிங்கம் வருது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த சிங்கத்தை அடிச்சு கொள்றா. இதுதான் ஸ்டோரி. இதை நாம கூகுள் ஃப்ளோவில் சிம்பிளான ப்ராசஸ் மூலமாக ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸில் டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒன்லைன் ஸ்டோரி வீடியோஸ் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடியா. நாம என்ன மாதிரி வீடியோஸ், என்ன வீடியோ நாம ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த வீடியோட கான்செப்ட் தான் ஐடியா. இந்த ஏஐ வீடியோல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு சோலோவா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறா. அப்ப எதிரில் ஒரு சிங்கம் வருது. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த சிங்கத்தாவை கொல்றா. இதுதான் கான்செப்ட், இதுதான் ஐடியா. இந்த மாதிரி உங்களுடைய வீடியோட ஐடியா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிருங்க. அடுத்து ஸ்டெப் 2, ஸ்கிரிப்ட் ஆர் வீடியோ ப்ராம்ப்ட். ஸ்டெப் 1ல டிசைட் பண்ண ஐடியாவை தான் வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கான ப்ராம்ப்டா மாற்ற போறோம். இந்த ப்ராசஸ் நம்ம ChatGPT யூஸ் பண்ணி பண்ண போறோம். நம்மளோட ஐடியாவை ChatGPTல போட்டு மேக் டீடைல்டு வீடியோ ப்ராம்ப்ட், ஆட் எசென்சியல் சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேமரா ஆங்கிள்ஸ், இந்த மாதிரி உங்களோட வீடியோக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு டீடைல்டான வீடியோ ப்ராம்ப்ட் சீன் பை சீனா நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது ஜென்ரேட் பண்ண என்னோட கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைட் சீன் தான். ஸோ டைலாக்ஸ் எதுவுமே வராது. அதனால நான் இதை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்க ஜென்ரேட் பண்றதுல டைலாக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை ஆல்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஜென்ரேட் ஆன மொத்த ஸ்கிரிப்டையும் காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போட்டுங்க. அதுக்கப்புறம் சீன் பை சீன் அந்த டைலாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய டைலாக்ஸை போட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல ஒரு பர்டிகுலர் சீனையே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 5 சீன் இருக்குல்ல, ஒரு 3வது சீன் எனக்கு வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சீனை மட்டும் காப்பி பண்ணி ChatGPTல போட்டு அந்த சீன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம டெக்ஸ்டா கொடுத்து ஆல்டர் ஆர் ரீப்ளேஸ் த சீன் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த சீனுக்கு பதிலாக நமக்கு புதுசாக ஒரு சீனை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த சீன் ஓகே அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி நோட் பேட்ல அந்த சீனுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ChatGPT ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்டை நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்ட், அதாவது வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு தேவையான ப்ராம்ப்டை இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டெப் 3, வீடியோ ஜென்ரேஷன். இது நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி கூகுள் ஃப்ளோ டூல யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சீனை ஜென்ரேட் பண்ணிட்டு செகண்ட் சீன் பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஸ் சீன் தான். ஆனா இதுல எக்ஸ்டெண்டபிள் சீனாவே நாம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா சீனையும் எக்ஸ்டெண்டபிள் சீனாவே நாம ஜென்ரேட் பண்ண போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனி சீனா தனித்தனி கிளிப்பா தான் நம்ம ஜென்ரேட் பண்ணிருப்போம். அதுல ஒரு கிளிப்புக்கு இன்னொரு கிளிப்புக்கு இடையில வித்தியாசம் இருக்கும். அது எல்லாமே எடிட் பண்ணி தான் ஒரு வீடியோவா நம்ம ரெடி பண்ணிருப்போம். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் சீனோடைய எக்ஸ்டெண்டபிள் சீனா தான் இது இருக்கு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் சீனோட கண்டினியூவாவே செகண்ட் சீன் வந்துடும். இதனால ஒரு கிளிப்புக்கு இன்னொரு கிளிப்புக்கு இடையில வித்தியாசமே இல்லாம சேமாவே இருக்கும். இதுதான் இந்த கூகுள் ஃப்ளோவோடைய ஸ்பெஷல். ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். கூகுள் குரோம்ல கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். அதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ளோ. இதுல நாம வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஏஐ ப்ரோ பிளான் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஸோ அதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஜியோ யூசரா இருந்தீங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா கூகுள் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் ஜியோ யூசர்ஸுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதையும் நீங்க கிளைம் பண்ணலாம். அதுல கிளைம் பண்ற மெயிலை வச்சு நீங்க கூகுள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஜெமினி, கூகுள் ஃப்ளோ, கூகுள் விஸ்க், இந்த மாதிரி கூகுள் ஏஐ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். அதுபடி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் ஃப்ளோல ஒரு மாசத்துக்கு 1000 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃப்ரீயா வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு 20 கிரெடிட்ஸ் செலவாகும். இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல தான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டெக்ஸ்ட் டு வீடியோ, ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இன்கிரியன்ஸ் டு வீடியோ அண்ட் கிரியேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்றது காமன் தான், ப்ராம்ப்ட் வச்சு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்றது. ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டு லாஸ்ட் ஃப்ரேம் வீடியோ ஜென்ரேட் பண்றது. இன்கிரியன்ஸ் அப்படின்றது இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் அண்ட் கிரியேட் இமேஜ் அப்படின்றது இமேஜ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். நம்மகிட்ட ஃபேஸ் ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கு அப்படின்றதுனால இன்கிரியன்ஸ் டு வீடியோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏஐ ஃபேஸ் நான் ஆல்ரெடி வேற ஒரு வீடியோக்காக கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். அதே ஃபேஸை நான் இதுக்கு யூஸ் பண்றேன். உங்களுடைய வீடியோஸ்க்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் யூஸ் பண்றதுனா தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் இது ஆப்ஷனல் தான். ஃபர்ஸ்ட் சீனுக்கு மட்டும் தான் ரெஃபரன்ஸ் இமேஜ் யூஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்த சீனுக்கு யூஸ் பண்ண முடியாது.
ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜ் ப்ளஸ் சீன் ஒன்னுடைய ப்ராம்ப்ட் ரெண்டையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் சீன் ஜென்ரேட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, ஃபேஸ் தெரியாது. ஸோ அதனால இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் கொடுத்துமே பிரயோஜனம் இல்லை. இந்த இடத்துல ஃபேஸுக்கு பொதுவாக நாம் சீன் இமேஜையே நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் வீடியோவே கொடுத்துருக்கலாம். எதுவானாலும் வீடியோ கட்டாக வந்தால் ஓகே தான். அடுத்தது சீன் 2. இது ஃபர்ஸ்ட் சீனோட கண்டினியூ சீனாகவே அதே லொக்கேஷன் அதே பேக்ரவுண்டில் எக்ஸ்டெண்ட் ஆகி கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சீன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த இடத்துல நாம் இன்க்ரீடியன்ட் எதுவுமே கொடுக்க முடியாது, சீனில் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்ற ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். சீன் 2 உடைய ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே கண்டினியூ எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிற சீனோட கிளிப் கண்டினியூவாக இருந்தாலும் மர்ஜ் ஆகாது, தனித்தனி கிளிப்பாக தான் இருக்கும். இதே மாதிரி சீன் 2 எக்ஸ்பேண்ட் பண்ணி சீன் 3யோட வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீன் 4 சீன் 5ன்னு எத்தனை சீன் வேணுமோ அதுக்கான வீடியோஸ் நாம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த சீனில் இடையில ஏதாச்சும் ஒரு கிளிப்பு தப்பாக இருக்குது, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளிப்பையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை கிளிப்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிட் பண்ண கிளிப்புக்கு போது அங்கே ஒரு கிளிப்பு வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சீனை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம திரும்ப ப்ராம்ப்ட் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லாக எல்லா கிளிப்பும் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாம் ஒரே வீடியோவை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு கிளிப்பையும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ப்ராஜெக்ட் இதுலேயே சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா தனித்தனி கிளிப்பாகவே சேவ் ஆகிருக்கும். அது ஒவ்வொரு கிளிப்பையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ஸ்கேல் பண்ணி 1080 பிக்சலில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப்பையும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஓன் எடிட்டிங் ஆப்பில் போட்டு வேணுங்கிற எடிட்டிங் பண்ணி ஒரு ஃபைனல் வீடியோவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா கிளிப்பும் சேர்த்து ஒரே வீடியோவை நான் இதுலேயே டவுன்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளிப்பையும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி என்னோட எடிட்டிங் ஆப்பில் போட்டு சில கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியது அது எல்லாமே ரிமூவ் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி ஸோ இதெல்லாமே பண்ணி தான் ஒரு ஃபைனல் அவுட்புட் வீடியோவை ரெடி பண்ணேன். அதுதான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோ. அதே மாதிரி எல்லா கிளிப்பையும் சேர்த்து எடிட் பண்ணாமல் ஒரே வீடியோ டவுன்லோட் பண்ண வீடியோ கிளிப்பையும் ஃப்ளோ வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த எடிட்டுமே இருக்காது, ஜென்ரேட் ஆன வீடியோ கிளிப் அப்படியே மெர்ஜ் ஆகி ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். எக்ஸ்பேண்ட் பண்ண வீடியோவே இருந்தாலும் அதை தனித்தனியாக டவுன்லோடு பண்ணி எடிட் பண்ணாதான் ஒரு பர்ஃபெக்ட் வீடியோவை நம்ம மேக் பண்ண முடியும். ஆனால் இந்த ஏஐ வீடியோஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நாம் இப்போ ஃப்ளோவில் ஜென்ரேட் பண்ணினதாகட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி VO3ல ஜெமினியில் ஜென்ரேட் பண்ணினதாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் கிரியேட் பண்ணுது. பட் இந்த ஃபைட் சீக்வன்சஸ் மட்டும் சொதப்பி வச்சிருது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் என்னோட ஃபைட் இப்படி சொதப்பி வச்சிருக்குது அப்படின்னு. இது ஒன்று தான் கூகுள் ஃப்ளோலையும் ஜெமினிலையும் இருக்கிற பெரிய ப்ராப்ளம். மற்றபடி வேறு எந்த ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் இல்லை டைலாக் சொல்கிறதாகட்டும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஃபைட்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே இதில் நம்ம ஓரளவுக்கு நல்லாவே ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆன்லைன் ஸ்டோரி வீடியோஸ் எப்படி நம்ம கூகுள் ஃப்ளோவில் ஜென்ரேட் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போது நீங்கள் பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் காமெண்ட்ல தெரிவியுங்கள். மறக்காம வீடியோவை லைக், ஷேர் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.